தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உம்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்கின்றது. என் அன்பு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், உங்களுக்கு விரோதமாக மனிதர்களானாலும் சரி, சாத்தானுடைய கிரியையானாலும் சரி, அல்லது மந்திர மாந்திரங்கள், பில்லி சூனிய கட்டுகள் என்றாலும் சரி, அவைகள் உனக்கு எதிராக வரும், ஆனாலும் உன்னை அவைகளால் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் உன்னை ரட்சித்து உன்னை காக்கும்படி உன்னுடன் இருக்கின்றேன், ஆகவே கவலைப்படாதே என்று கர்த்தர் வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களில் யாரோ ஒரு சிலர் இப்படி எனக்கு போராட்டமாக வந்து கொண்டே இருக்கின்றது, ஒன்று பிரச்சனைகள் வருகிறது, அல்லது நோய் வருகின்றது, அல்லது ஏதேனும் ஒரு துன்பங்கள் தாக்கிக் கொண்டே இருக்கின்றது என்று வேதனையுடன் இருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் கூறுகின்றார், இது மனிதருடைய செயலானாலும் சரிதான், பிசாசின் அந்தகார கிரிகளானாலும் சரிதான், உன்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் உன்னுடன் இருக்கின்றேன். இப்படி பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து அதன் மூலமாக நீ வெற்றி கொள்ளும் பொழுதுதான் நான் உன்னுடன் இருப்பேன் என்பதை உன்னுடன் இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே போராட்டத்தை அனுமதிக்கின்றேன், ஆனாலும் வெற்றி உனக்கே என்று வாக்களிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இப்பொழுது நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கின்ற, அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த துன்பங்களுக்கோ நோய்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுடன் இருந்து இதை நீக்கி இரட்டிப்பான நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி கர்த்தர் உங்களுடன் இருப்பதை நிறைவேற்றப் போகின்றார், நிரூபிக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள், யார் மனிதரானாலும் சரிதான், பிசாசின் கிரிகளானாலும் சரிதான், யுத்தம் மேற்கொள்ளும் பொழுது அவர்களை நீர் அழித்து எங்களை ரட்சித்து எங்களுடன் இருந்து எங்களை பாதுகாப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கின்றோம். எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.